ஓகே. ஹாய் எவ்ரிஒன். இந்த இன்ட்ரஸ்டிங்கான டுட்டோரியல்ல ஒரு புது அப்ளிகேஷன நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஒருவேளை நீங்க டைப் ரைட்டிங் கத்துக்க போறீங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கத்துக்க போறாங்க அப்படின்னா, இது டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மலாவே இந்த டைப் ரைட்டிங்க நீங்க இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் கத்துக்கணும். அதுதான் ப்ராப்பரான மெத்தடும் கூட. ஒருவேளை இன்ஸ்டிடியூட் தூரமா இருக்கு, என்னால அங்க போய் கத்துக்கவே முடியாதுன்ற அக்கரன்ஸ்ல நீங்க இந்த மாரி ஆன்லைன்ல கத்துக்கிறதுக்கு முயற்சிக்கலாம். இது உங்களுக்கு அழகான ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். நீங்க வந்து எப்படி என்னென்ன விஷயத்த அடுத்தது டைப் பண்ணணுன்ற கிளியர் கைடன்ஸ் இத சொல்லும். லாகின் பண்ணி டெய்லி நீங்க பண்ணும்பொழுது உங்களுக்கு ப்ராக்ரஸ் இதில மெயின்டெயின் பண்ணப்படும். நீங்க எப்படி டைப் பண்றீங்கன்ற பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை நீங்க பாஸ்வேர்ட மறந்துட்டீங்கன்னா, பாஸ்வேர்ட நீங்க ரெக்கவர் பண்ணிக்க முடியும். நீங்க டைப் பண்ணத பார்க்குறதுக்கு டவுன்லோட் கூட பண்ணி வச்சுக்கலான்ற மாதிரி நெறைய ஃபங்ஷனாலிட்டி இருக்கு. உங்களுடைய மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன ஆர் 6 மந்த்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க இதிலேயே ரினியூ பண்ணிக்கலான்ற மாதிரி நெறைய ஃபங்ஷனாலிட்டி இதில நாங்க பஞ்ச்சா குடுத்துருக்கோம். ஸோ என்ன பண்ணணும் முதல்ல ஃபர்ஸ்ட் திங் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து லாகின் அப்படின்ற டேப் வந்திருக்கும். பட் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல எந்த நேம்ல ரஞ்சித் ராஜ் அப்படின்னு நம்ம நேமை டைப் பண்ணிடலாம். இதுதான் ஒரு யூசருடைய நேம். சரியா? இந்த நேம் ரொம்ப முக்கியம். உங்களோட டேஷ்போர்டில் இதுதான் தெரியும். தென் இமெயில் ஐடின்ற இடத்துல அந்த யூசருடைய ப்ராப்பர் இமெயில் ஐடி, ஒர்க்கிங் இமெயில் ஐடி, ஆக்டிவாக அவங்க யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியை கொடுக்கணும். ஒருவேளை பாஸ்வேர்டை மறந்துட்டாங்க அப்படின்னா, ரிஜிஸ்டர் பண்ண அந்த பாஸ்வேர்டெல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னா, பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த இமெயில் ஐடி தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அவரோட இமெயில் ஐடியை ப்ராப்பராக கொடுங்க. தென் ப்ராப்பராக அவங்களுடைய ஃபோன் நம்பர், அட்மின் உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பரை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபோன் நம்பரை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியம். திருப்பி லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் பாஸ்வேர்டையும் இமெயிலையும் போட்டு லாகின் பண்ணலாம். இல்லை கூகுள் மூலமாக கூட லாகின் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இமெயிலையும் பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் பண்ணுற பட்சத்தில் இந்த பாஸ்வேர்டு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாஸ்வேர்டெலாம் அழகான பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப காம்ப்ளெக்ஸான பாஸ்வேர்டு இருக்கும்ல, நம்ம பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோட்டோக்கால்லாம் ஃபாலோ பண்ணுவோம். கேப்ஸ் இருக்கணும், லோயர் கேஸ் இருக்கணும், நம்பர் இருக்கணும். அந்த மாதிரி அந்த காம்பினேஷனில் ஒரு இதை யூஸ் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம். கிரியேட்டிங் செக்கிங் கெப்பாசிட்டி அண்ட் கிரியேட்டிங் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் சொல்லிடுச்சு. சேவ் பண்ணிக்கிறேன். என்னோட பர்சனல் கம்ப்யூட்டர், அதனால் சேவ் பண்ணிக்கலாம். தென் லாகின் பண்ணுங்கள். தென் லாகின் பண்ணுவோம். ரிஜிஸ்டர் நம்ம லாகின் வந்துட்டோம். இந்த இடத்துல அந்த ரஞ்சித் ராஜ் அப்படின்ற நேமுக்கு அப்படி கீப் பண்ணி கூட நம்ம லாகின் பண்ணலாம். பாஸ்வேர்டு போட்டு இல்லை இமெயில் ஐடி நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதை போட்டும் லாகின் பண்ணலாம். நான் நேமை போட்டு ட்ரை பண்ணுறேன். நேம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா இமெயிலும் ஒர்க் அவுட் ஆகலாம். நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட், இல்லை கூகுள் அக்கௌண்ட் இருக்குன்னா கூகுளை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் ரஞ்சித் ராஜ்ன்றதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதை பார்த்தோம். லாகின் பண்ணுறதையும் நம்ம அதே க்ரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிகிட்டு இருக்கோம். லாகின் பண்ணும் பொழுது நேம் இங்கே வந்துருச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து உங்களுடைய டேஷ்போர்ட், உங்களுடைய அதாவது டைப் ரைட்டிங் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிருக்கு. ஒருவேளை நீங்கள் வந்து டைப் பண்ணும்பொழுது டவுட் வருது அப்படின்னா ஆன்லைனில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. டவுட்டெல்லாம் வரும்போது யார் கால் பண்ணி பேசுவீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இவங்களுக்கு மெசேஜே போயிடும். அதில் நீங்கள் டைரெக்டாக உங்களோட அட்மின் கூட பேசிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. மோஸ்ட்லி பேச வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த அப்ளிகேஷனே உங்களை கம்ப்ளீட்டாக கைட் பண்ணிடும். ஸோ இந்த லெவலில் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இந்த லெவல் போகணும் அப்படின்றது தான் லாஜிக். இந்த லெவல் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தா தான் இந்த லெவல் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி எல்லா லெவலும் உங்களுக்கு ஒரு கேம் மாதிரி இது ரியாக்ட் ஆகும். முடித்தா தான் ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகிறதுக்காக நீங்கள் ப்ராப்பராக முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். தென் அதர் லாங்குவேஜஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கட்டாயமாக புரிஞ்சிருக்கும் நம்பர். ரொம்ப சிம்பிளாக எப்படி லாகின் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி எப்படி ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். கட்டாயமாக யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் யூஸ் பண்ணலாம் தேவைப்பட்டால். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். புரியும் அப்படின்னு நம்புறேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். See you in the next interesting short tutorial. Thank you.